ரீவைல்டிங் த இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஆர்டிக்கிள் வந்து கொஞ்சம் மாதம் முன்னாடி டெக் பிளாகில் வந்து வந்துச்சு. அந்த ஆர்டிக்கிள் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்டர்நெட்டை ஒரு தனி ஃபார்மாக நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்டர்நெட் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்னா என்ன போகுது? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் வந்து இன்டர்நெட் இல்லை, அது வந்து ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன். இன்டர்நெட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இந்த ப்ரோட்டோக்கால், இது டெக்னாலஜி, எல்லாத்துக்குமான பேஸ் ஸ்ட்ரக்சர். அதே நீங்கள் ஃபார்மாக படிச்சிங்கன்னா அது என்னவா மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயம் வெளியிருந்து பார்க்கும்போது புரியும். நானே இதை பற்றிலாம் கண்டுக்காமல் இருக்கும்போது மெட்டாமேக்கி பார்க்கும்போதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் இது படிக்கிறவங்க இந்த மாதிரி ரைட்டருங்களோட ஆர்டிக்கல்லாம் கண்டுக்க வர ஆரம்பிச்சது. இப்போ அவங்க இன்டர்நெட் எப்படி பார்க்குறாங்கன்னா, த்ரூ அவுட் கண்ட்ரோல்டு பை இந்த அல்காரிதம் அப்படின்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் என்னவா யோசிக்கணும், நீங்கள் எதை பார்க்கணும், எதை எழுதணுங்கிறத யாரோ ஒரு 5 மெயின் மோனோபொலி கம்பெனி மட்டும் தான் அவங்க டிசைட் பண்ணுதுங்கிற மாதிரி இப்போ ஒரு மாரல் பேனிக்னு வச்சுக்கலாம். ட்விட்டர் சொல்கிறாங்க, ஃபேஸ்புக் சொல்கிறாங்க, கூகுள்னு ஒரு முக்கியமான 5-6 கம்பெனி தான் அதை கண்ட்ரோலிங் தான் இன்டர்நெட்னாங்க. இது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, இன்டர்நெட் வந்து எ பஞ்ச் ஆஃப் solo.coms வெப்சைட். உங்கள் பேரில் ஒரு ஜெய்.com இருக்கும், என் பேரில் விஜய்.com இருக்கும். நான் ஒன்று எழுதுவேன், ஜெய் ஒன்று எழுதுவான். சர்ச் பண்ணால் எனக்கு ஜெய்யோட வெப்சைட் எப்போ வேணால் காட்டலாம். நான் எனக்கு எதாவது வேணுமான்னு தேடினா ஜெய் இது காட்டும். ஒரு டைமில் .comனு காசு கொடுத்து வருஷம் காசு கட்டி வச்சுருந்தாங்க சர்வரில் ஹோஸ்ட் பண்ணி. அதுக்கப்புறம் தான் பிளாக் வந்தான். இது என்னப்பா நல்லா இருக்கேப்பா, நம்ம கோடிங்லாம் கற்றுக்க வேணாம், சும்மா டெக்ஸ்ட் அடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இன்டர்நெட்டை வந்து எப்படி ஃபஸ்ட்டு இது பிரிக்கிறாங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. வெப்பு இது 1.0 வந்து ரீட் ஒன்லி, அதாவது நீங்கள் வந்து பார்க்கலாம். உள்ளே போய் .com அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், ரீட் பண்ணலாம். ஓகே, இதான் இன்ஃபர்மேஷனா, இதான் ஃபேக்டா, இதுதான் ஃபோன் நம்பரா, இதான் ஹிஸ்ட்ரியான்னு படிக்கலாம். 2.0 வந்து ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு வருது. இந்த ரீட் அண்ட் ரைட்டுங்கிறது நீங்கள் இது படிக்கலாம், நீங்களும் எழுதலாம். அது பிளாகிங்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போகிற கமெண்ட்ஸ் வரைக்கும் அந்த ரீட் ரைட்டில் வந்து ஆரம்பிக்குது. அடுத்து வெப் 3.0 எங்கே வருதுன்னா ரீட் ரைட் ஓன் அப்படிங்கிற வராங்க. உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் ஓன் பண்ணுங்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து வராங்க. இந்த ஓனுங்கிறது என்ன அப்படின்னு நினச்சின்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுகிற ஸ்டேட்டஸோ நம்ம போகிற ஃபோட்டோவோ இது உங்களுது, அது உங்களுது இல்லை. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போதே இது எல்லாம் எங்களுதுன்னு மெட்டாக்க நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துற மாதிரி தான். நாளைக்கு உங்கள் ஐடியோ, உங்கள் ஃபோட்டோவையோ, உங்கள் போஸ்ட்டையோ பிளாக் பண்ண, ரிமூவ் பண்ண உரிமை வந்து மெட்டாக்கோ, வாட்ஸ்அப்புக்கோ, கூகுளுக்கோ இருக்குது. ஆனால் நீங்கள் .com வச்சுருந்தீங்கன்னா அது யாரும் கை வைக்க ஒரு கவர்மெண்ட்டால் மட்டும் தான் முடியும். டீசென்ட்ரலைஸ்டு இது வெப் 3.0 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம், உங்களோட தான் ஆகும், உங்களோட தான் யாருமே தூக்க முடியாது. ஸோ அதில் இருந்தால் இந்த மஸ்டர்டான்லேருந்து டீசென்ட்ரலைஸ்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு ஃபெடிவர்ஸ் வேறு மாதிரி வளர்ந்து நிற்குது. ஸோ இது ஒரு மாதிரி க்ரோத் ஆனாலும் இன்டர்நெட் வந்து இந்த அல்காரிதமை மாட்டிட்டு முடிக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பேக்வர்ட்ஸ் போய் பார்க்கலாம், கொஞ்சம் பின்னாடி போகலாம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறத வந்து இந்த ரீவைல்டிங்கில் பார்க்கலாம். இப்போது முந்தா நேரத்தெல்லாம் நான் படிக்கும்போது ஒரு .com தெரியாமல் உள்ளே போயிட்டேன். ஃபீல்டில் வந்து பார்க்கும்போது அதாவது ஆர்எஸ்எஸ் கிளப்னே ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் கிளப்னா அதாவது இது ஆர்எஸ்எஸ் ஃபீல்டு இருக்குல்ல, எழுதுகிற பிளாகிங் ஃபீல்டு, அவங்க எல்லாருமே தனித்தனி பிளாக் வச்சுருக்கிறவங்க. கூகுளில் என்னோட சர்ச்சை காட்ட வேணாங்கிற ஒரு கோடு இருக்கும் போல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டாது போல், உங்களுக்கு மட்டுமே ஆர்எஸ்எஸ் ஃபீடாக மட்டுமே ஷேர் ஆகக்கூடிய பிளாகெல்லாம் வச்சுருக்கிற இந்த டெக்ரேடர்ஸோட கிளப்லாம் பார்த்தேன். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, வி டோன்ட் வாண்ட் அவர் பிளாக் டு ஷோ அந்த கூகுள்னே அவங்க போட்டிருக்கிறாங்க. எங்களுக்குள்ளே ஒரு சின்ன கிளப்பாகவே வாழ்ந்துக்கிறோம். இந்த அளவுக்கு பழைய டெக்னாலஜி நம்பி இருக்கலாம், புதுசு வேணாங்கன்னு பேக்வேர்ட்ஸில் போகிற கும்பலெல்லாம் பார்க்குற மாதிரி ஆச்சு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைமில் இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப சில்லான கூலான ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுற பிளேஸ் தான் இருந்துச்சு. நம்ம போட்டுக்கிற சண்டையோ கான்ட்ரவர்சியோ ட்ரெண்டோ எதுவுமே இல்லை. நீங்கள் சாயந்தரம் நாங்கள் ஸ்கூல்லையோ காலேஜை விட்டு வருவோம், நெட்டை வந்து அந்த இதில் கேபிளில் போட்டு ஆன் பண்ண மணி நேரம் கழிச்சு வரும். உள்ளே போனோமா, 4 பாட்டை பார்த்தோமா, 2-3 கிளிப்பு, 2 பிளாக் படித்தோமா, ஒரு கமெண்ட் மட்டும் போட்டோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருப்போம். இப்போ வந்து 24 ஹவர்ஸும் நீங்கள் வந்து என்கேஜாக இருக்கணுங்கிற ப்ரெஷர்லாம் நாங்கள் பார்க்கலன்னு பழைய கும்பல்லாம் சொல்கிறது வந்து பார்க்கலாம். இந்த மை ஸ்பேஸ்னு ஒருத்தர் தான், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒரு .com மாதிரி கொடுத்துருவான் மை ஸ்பேஸ். அதில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், உங்களோட ஃபோட்டோ போட்டுக்க, நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு ஒரு பயம் மாதிரி. லிங்க்டினும் ஃபேஸ்புக்கும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதான் மை ஸ்பேஸ்னு. இதோட ஐடியாவை தான் ஃபேஸ்புக் வந்து இதையே ஒரு ப்ரொஃபைலாக மாற்றினா என்ன, இவங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம். மை ஸ்பேஸோட கொஞ்சம் ஆல்ட்ரேட் வெர்ஷன் தான் ஃபேஸ்புக்குமே. அதுக்கப்புறம் மை ஸ்பேஸ் நானும் ட்ரை பண்ணுறேன் சொல்லி பல்பு வாங்கி பேக்கில் வந்தது ஒன்று உண்டு. ஆரம்பத்தில் .comலேருந்து பிளாகிங் வர ஆரம்பிச்சது. கூகுளோட பிளாகர் இருந்துச்சு, வேர்ட்பிரஸ் இருக்குது, இப்போ கோஸ்ட்னு ஒருத்தன் வந்திருக்கிறான். பிளாகிங் ஒரு டைமில் நிறைய பிளாக்லாம் தேடி போய் படிப்போம். ஒருத்தர் வந்து தமிழில் வந்து முக்கியமான வினைல் ரெக்கார்ட்லாம் எடுத்து இது போட்டே இருப்பார், ஃபோட்டோ போட்டே இருப்பார். அந்த பிளாகை படிப்போம். பிளாகில் கமெண்ட்டெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். பிளாகிங்கோட கமெண்ட்டை அவங்க சண்டை போடவே உங்களுக்கு தோணாது. நீங்களும் அவரை மாதிரி பேரப்பராக எழுதுவீங்க. வெறும் அந்த பிளாகை லவ் பண்ணுறவங்க மட்டும் தான் உள்ளே இருப்பாங்க. நான் பிளாகை பொறுத்தவரைக்கும் என்ன தெரிஞ்சுதுன்னா, யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் தான் பிளாகே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் சோஷியல் மீடியா அப்படி இல்லை. எங்கேயோ யாராவது ஒருத்தர் கான்ட்ரவர்சியாக பேசினா கூட உங்களுக்கு இது ஃபீல்டில் வந்துடும். நீங்களும் சும்மா ஒன்று பயங்கரமாக எதை பேசுவோம்னு சொல்லி நம்ம கமெண்ட் போகிற பழக்கம் நமக்குலாம் இருந்திருக்கும். உங்களுக்கு அவனுக்கு வாய்க்கா தகராறு இல்லாட்டியுமே தகராறு பண்ணு
அப்படின்னு இந்த ஆப்பு வந்து உங்களுக்கு சொல்லும் போது தான், ஸோ நெகட்டிவிட்டி பேசினா தான், கான்ட்ரவர்சி பண்ணால் தான் ஒரு விஷயம் இந்த புஷ் ஆகுதுங்கிற ப்ரெஷர் வந்து இப்போ இருக்குது. பிளாகிங்லாம் ரொம்ப சில்லாக, இன்றைக்கி நான் காலைல போனேன், உட்காந்து சாப்பிட்டேன், இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருந்துச்சு, டூர் போனேன், இவங்கள பார்த்தேன். அதுதான் அப்புறமா விலாகாக யூடியூப் வந்ததுக்கப்புறம் பழைய டைம் யூடியூப்பில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பிளேஸ் வந்து ஏன் வந்து இப்போ நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி இப்போ பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. நிறைய ரைட்டருங்களாம், இந்த காரி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் இந்த இது கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்டர்நெட் ஆர்கியோட ப்ரூசர் கால் இருக்கார். இவங்க எல்லாருமே வந்து அவங்க இந்த பூமர்னு கிடையாது, இது இன்னும் இது நல்லா வந்திருக்கலாமே, ஏன் நம்ம இப்படி மாறி போனோம். ஜனங்களை கேட்டால் அவங்களுக்கு உண்மையிலே சோஷியல் மீடியா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு கேட்டால் அப்போலாம் எனக்கு ஃபேஸ்புக்கில் 50,000 ஃப்ரெண்ட்ஸு வேணும், எனக்கு பிஸ்னஸ் அப்போ தான் ஓடுன்னு சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். இது வந்து பேக்வேர்ட்ஸுங்கிறது வந்து இன்டர்நெட்டை வந்து மற்ற வேலையெல்லாம் இருந்துட்டு இன்டர்நெட்டை வந்து நான் ஜாலியாக நான் பார்க்க ஆசைப்படுறேங்க சொல்லலாம். அதுவே வாழ்வாதாரமாக, அதுவே ஒரு 3 வேளை சோறாக மாறின இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயத்தை நம்ம பேச முடியாது. ஸோ இது டாக்ஸிக்காக இல்லாமல் எப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து இது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் ஃபீடர் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஃபீடர் எடுத்து படிக்கும்போது அவ்வளோ ஆப், ஒரு 50 ஆப்பு கிட்ட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன், ஜெய்யே பார்த்துருப்பான். அதில் வந்து நீங்கள் தேவையான பிளாகை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபீடில் அப்படின்னு ஒன்று இருக்குது, FEEDLE, தயவு செஞ்சு பாருங்கள், சின்ன .com தான் இது. வந்து சர்ச் இன்ஜின் ஒன்லி ஃபார் பிளாக்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இது மஸ்டானில் போய் நான் படித்தேன், அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக இருக்க பிளாக் மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். அந்த பிளாக் அந்த எது சர்ச் பண்ணிங்கன்னா அதே ஒரு இந்த RSS ஆப்ஷனாக நீங்கள் சேவ் பண்ணி உங்களோட ஃபீல்டில் போட்டுக்கலாம், அதை பற்றி மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. ஸோ நம்ம இழந்த இன்டர்நெட்டை திருப்பி மீட்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரும் வந்து வேறு வழியில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. RSS ஃபீடாக இருக்கட்டும், இந்த ஃபீட் ரீடராக இருக்கட்டும், இல்லை இந்த மஸ்டர்டானோ, இல்லை இந்த ப்ளூ ஸ்கையோ, யூடியூபையே வந்து அதோட கூகுள் API ஆல்டர் பண்ணியிருக்க தேர்ட் பார்ட்டி ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்பொழுது யூடியூப் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதை காட்டுச்சு. இப்போ நான் ஃப்ரீ டியூப்னு ஒன்று நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் மட்டும்தான் காட்டும், சஜஷனும் சைடில் காட்டாது, ஹோம் பட்டனு இது ட்ரெண்டிங் பட்டன் இருக்காது. அதை போட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணுறேன், மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஹோம் பேஜை திறந்தோடனே வதன்னு நீங்கள் எதிர்பார்க்காது எல்லாமே வந்து குமிஞ்சு உங்களுக்கு எது பக்கம் போகிறதுனே தெரியாது. இது போட்டதுக்கப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் மட்டும் தான் காட்டுது. எனக்கு எது பிடிக்குமோ, இவ்வளோ வருஷம் எதை நான் லவ் பண்ணனோ அது மட்டும்தான் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து காட்டுது. ஒரு டைமில் யூடியூப் அப்படி தான் இருந்துச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் தான் மெயினாக இருக்கும். நீங்கள் ஹோம் பட்டன் போனீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் மட்டும் தான் காட்டும். ஒரு டைமில் நானே என் வியூஸே 6 மாதத்துக்கு ஒரு முறை போட்டால் கூட ஒரே வியூஸ் தான் நிறைய இது காட்டின டைம்லலாம் நான் அதை வந்து பார்த்துருக்கேன். எனக்கே வியூஸ் பயங்கரமாக ஒரு டைம் ரேண்டமாக குறையும் போது தான் தொடர்ந்து வீடியோ போடுற ப்ரெஷரு நான் பார்த்த ஜென்ரேஷன். யூடியூப் ஆரம்பம் இருக்கிறதுனால எனக்கு வந்து வீடியோ போடுறது ஒரு ப்ரெஷர் இல்லாத டைமில் இருந்திருக்கேன். வீடியோ போட்டே ஆகணுங்கிற ப்ரெஷர் நான் இருந்திருக்கேன். இப்போ ஏன் அதை 10 நிமிஷம் நான் பேசுகிறேன்னா, நான் வீடியோ பண்ணலாம், இந்த மாதம் எனக்கு வாடகை கட்ட முடியாதுங்கிற ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஸோ யூடியூப் எப்படி மாறுது? யூடியூப் வந்து தம்ப்நெயில் மாற்ற சொல்லுது, யூடியூப் வந்து டைட்டில் மாற்ற சொல்லுது, கண்டென்ட்டில் நெகட்டிவிட்டி இல்லாட்டியும் டைட்டிலில் வைக்க சொல்லுது. ஸோ கமெண்ட்டில் சண்டை போட வைக்கிற மாதிரி கண்டென்ட் சொல்லுது, கமெண்ட்டில் எங்கேஜ் பண்ணுங்கன்னு சொன்னது. ஸோ இது வந்து எப்படி, இதை வந்து என்ன மாதிரி பின்னாடி கொண்டு போகிறது? ஸோ நீங்கள் யூடியூப்பை நீங்கள் போகாதீங்க, சோஷியல் மீடியா போகாதீங்க, வெறும் பிளாக் மட்டும் படிங்க, வெறும் இந்த ஃபீடு மட்டும் படிங்க. விக்கிபீடியாவில் மட்டுமே வாழ்ந்த காலங்களாக ஒரு டைமில் இருந்திருக்கு. அதனால தான் வந்து இன்னும் இன்டர்நெட்டை வந்து ஒரு கம்யூனிட்டி கேதரிங்காக பார்க்குற அந்த ஹப்ஸெல்லாம் வந்து நான் வந்து மெட்டாமெக்கில் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்டர்நெட் ஆர்கைவ்ல அப்படி ஒரு இடம் தான். ஸோ உலகத்தில் வந்து ரீசெண்டாக கூகுள் சர்ச்சில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தேடுறீங்கன்னா, மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, இந்த .com வந்து வேபேக் மிஷினில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆப்ஷனை முறை கூகுள் கொண்டு வந்திருக்கு. அந்த ஆள் மேலே கேஸெல்லாம் போட்டு காலி பண்ண டைமில் கூகுள் தான் மனசு வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆர்கைவோட வேபேக் மிஷின் ஒன்று இருக்கும். வேபேக் மிஷின் அப்படிங்கிறது எல்லா இன்டர்நெட்டோட சின்ன ஜேபேக்கை ஒவ்வொரு ஸ்டோனும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஒரு .com வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கூட இதில் போய் .comல என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபோட்டோவாக பார்த்துக்கலாம். அந்த மாதிரி விஷயம் கூகுள் சர்ச்சில் உங்களுக்கு காட்டுது. இப்போது இந்த பேனிக்கின்னு அதிகமாக வருது காரணம் ஏஐயோட ரைஸ் தான். ஏஐ என்ன பண்ணுதுன்னா, இப்போது இன்னும் மோசமாக நீங்கள் ஒரு பிளாகை .com தேடி பார்க்குற ஜேர்னியே கட் பண்ணுது. ஏன்னா நான் இது பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ ஆப் வச்சுருக்கேன். நான் ஒரு விஷயம் தேடுறேன், எனக்கு டெக்ஸ்ட்டாக அந்த ஆப்பு கொடுத்துருது. ஆனால் அது எங்கேருந்து இருக்குது அது யோசிக்கலை, அது ரைட்டு வச்சு அது எழுதலை. மேலே சோர்ஸஸ்னால் ஒரு 5 .com 10 .com காட்டுறான், அதிலிருந்து சூஸ் பண்ணி எடுக்குது. எனக்கு அந்த 5 .com போக வேண்டிய தேவையே எனக்கு இல்லை. நாளைக்கு ஒரு 1 இயர் நான் யூஸ் பண்ணேன்னா இந்த பதில் எல்லாமே எனக்கு இந்த ஆப்பு தான் சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ரைட்டர்ஸ்லாம் எழுத விஷயம் தான் நான் படிக்கிறேங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடும். முக்கியமாக ரெட்டிட்டில் இருந்தால் முக்கால்வாசி சோர்ஸ் அது எடுக்குது. ஆனால் எத்தனை பேர் ரெட்டிட்டில் போய் அதை தேடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து நாளைக்கு வந்து கூகுள் எப்படி ஆகுதோ இந்த ஏஐ ஆப்போ நாளைக்கு இந்த மோனோபொலி ஆகிடும். இது எப்படின்னா என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, ஒரு டைமில் வந்து
அந்த காலத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதை நீங்கள் தான் கைப்பட பண்ணணும். என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா வேட்டை நீங்கள் தான் ஆடணும். உங்கள் கையே, உங்கள் அம்போ, உங்கள் கத்தியோ நீங்கள் வேட்டையாடி இந்த சாப்பாடு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர்லையுமே அப்படி தான். சிட்டின்னு வந்ததுக்கப்புறம் தான், நகரம்னு வரும்போது தான் சாப்பாடு எங்கேருந்தோ வருது, யாரோ பண்ணுறாங்க, உங்களுக்கு கையில் ஒரு அவுட்புட் மட்டும் தான் கைக்கு வரும். அப்போ தான் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் வேலை பார்த்தா உழைச்சாங்கிற அக்கறையே இல்லாமல் வெறும் ப்ராடக்டாக நம்ம கைக்கு வரும்போது தான் நம்மளோட மைண்ட் ப்ராசஸே மாறுது. ஒரு டைமில் தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி வச்சு உங்களை கொல்லுவாங்க. இங்கிலாண்டோ உலகமோ இது எரிச்சு கொள்ளுவாங்க. இது கையை காலெல்லாம் பப்ளிக்காக வெட்டுவாங்க. ஏன்னா தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதான்னு. ப்ரிசன் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு தப்பு பண்ணாமல் எப்படி சாவானுங்கிறத வந்து காட்டாமல் பேக்வேர்ட்ஸில் வைக்கும் பொழுது தான் நம்மளோட மைண்ட் செட்டே மாறுது. ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிற புக்கில் இது மைக்கேல் ஃபூக்கோ அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இதை வந்து இப்போ இருக்கிறதுல அப்படி தான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறத .com வந்து அவன் தான் தரான், நீங்கள் தப்பாக நினச்சி கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏஐ வந்து ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுது, டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுது, ஒரு பாட்டை பாடுது, ஒரு மியூசிக்கை சொந்தமாக கம்போஸ் பண்ணுது. நாளைக்கு எது மனுஷன் பண்ணுது, எது அது பண்ணுதுன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா இது எங்கே போய் இதுதான் இப்போ வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா சாம் ஆல்ட்மேன் வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் எனக்கு இவ்வளோ ஹர்ட்ஸில் வந்து எனக்கு பிளான்ட் கட்டணும், எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறாரு. கவர்மெண்ட்டுக்கு தலையுமே ஆட்டுது. எல்லா கம்பெனியும் ஏஐ இல்லாத கம்பெனி இப்போ அளவுக்கு ஒரு ஆப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கூகுள் நீங்கள் போய் ஏஐன்னு போட்டிங்கன்னா 20 சேட்பாட் வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. முறை கூகுள் வந்து அவங்க வெளியே அமைச்ச எம்ப்ளாயை நிறைய சம்பளம் கொடுத்து, ஃபஸ்ட் டைம் கூகுள் $1 பில்லியன் சம்பளம் கொடுத்து ஒரு எம்ப்ளாயை ஏன்னா அவரால் தான் ஏஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஹெட் ஆக்குற மாதிரி யோசிக்கிறாங்க போல். ஸோ கூகுளே வந்து இப்போ யாரும் கூகுளே நம்பலை. பர்ஸ்பெக்டிவ் ஏஐ ஆப் போட்டதுலேருந்து கூகுள் நான் போகிறதே இல்லை. அந்த ஏழை போய் நான் வார்த்தை தட்டி கொஸ்டின் மார்க் போட்டேன்னா ஒரு 5 கேள்வி அதையே கொடுத்துருது, 5 சோர்ஸ் கொடுத்துருது. நான் சோர்ஸ்குள்ளே போக தேவையே இல்லை. எனக்கு டெக்ஸ்ட்டே எனக்கு அடுத்த வேணுங்கிற வார்த்தை வந்துடுது. எனக்கு அந்த ஆப்பே போதுமாக இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் எவனோ ஒருத்தன் ரெடிட்லேயோ பிளாக்லேயோ அவன் படித்து எழுதுனா அப்படிங்கிற மெமரி எனக்கு இல்லாமல் போகுதுங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த ஆர்க் ப்ரௌசரும் அதான் பண்ணுது. ப்ரௌசிங்கோட ஸ்டைலே நாங்கள் மாற்றுறோன்னு சொல்ல வர்றவங்க, நீங்கள் .com நீங்கள் சோர்ஸுக்கே நீங்கள் போக வேணாம், ஏன் ஆர்க் ஆப்லேயே பார்த்துருக்காம்மா, ஆர்க் ஆப்பில் பார்ப்போம், அந்த .comகுள்ளே போய் அதை இருக்கிற ஆடை கண்ணுமணி பார்த்தா நமக்கு ரெவன்யூங்கிறது இப்போ இந்த ப்ராசஸே போயிடும். ஸோ இதுதான் இன்டர்நெட்டோட வளர்ச்சியாக இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் பின்னாடி போகலாம் அப்படிங்கிற பூமர் கேங் என்னையும் அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேங் வந்து இதை இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்டர்நெட்டோட நிலமை. ஸோ ரீவைல்டிங் த இன்டர்நெட் அப்படின்னா இன்டர்நெட்டோட ஆல்டர்னேட்டிவ் வேஸ்லாம் இன்னும் இருக்குது. நீங்கள் இப்போ பிளாக் எழுதலாம், பிளாக் எழுதி உங்கள் லிங்கை தூக்கி நீங்கள் இதில் ஃபேஸ்புக்கில் போடலாம், நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம், ஆல்டர்னேட்டிவ் யூடியூப் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸில் உங்கள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்னென்னலாம் பழைய மெத்தட்லாம் ஒரு டைமில் சில்லான விஷயமா இருந்துச்சு, சொந்தமாக .com வச்சு நீங்கள் இது சர்வர் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் நோண்டி பார்க்கும்பொழுது எதெல்லாம் நம்ம இழந்தோம், எதை தாண்டி வந்திருக்கோங்கிறது இப்போ இதுவாக புரியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதாவது நான் இன்னும் இந்த ஓல்ட் டெக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நீங்கள் பார்க்கலாம். நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க.